இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது சமயபுரம் மாரியம்மன். தமிழ்நாட்டின் முக்கிய நகரமும் முற்கால சோழவள நாட்டில் தலைநகரமுமான திருச்சிராப்பள்ளிக்கு வடக்கே காவிரிக்கு வடகரையில் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் சமயபுரம் கண்ணனூர் பெருவளை வாய்க்கால் கரையோரத்தில் மகாசக்தி பீட்டமாக இவள் விளங்குகின்றாள். எல்லா சக்திகளுக்கும் காரணமாக இருப்பது ஆதிபராசக்தியே ஆகும். இவளையே அன்னை, அம்பாள், துர்கா, குமுதா, சண்டிகா, மாரி என்று பல பெயர்களால் கூறி அம்பாளை நாம் வழிபாடு செய்கிறோம். தீராத வினைகளை தீர்த்தும் மாறாத பிணிகளை போக்கியும் கண் ஒளி கொடுத்தும் நினைத்த காரியங்களை நிறைவேற்றியும் மக்களை ரட்சிக்கும் பொருட்டு கோயில் கொண்டுள்ளாள் மாரி. பாண்டிய அரசர்களின் படையெடுப்பால் கோட்டையும் நகரமுமான கண்ணனூர் அழிந்தது. இப்பகுதி வேம்பு காடாக மாறியது. மாரியம்மன் கோயில் இருக்கும் இடம் கண்ணனூர். இது சோழ அரசர் ஒருவர் தன் தங்கையை கங்க நாட்டு மன்னனுக்கு திருமணம் செய்து அவர்களுக்கு சீதனமாக ஒரு கோட்டையை கட்டி ஒரு நகரையும் உண்டாக்கி கொடுத்த இடமாகும். அக்காலத்தில்தான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் இருந்த வைணவி என்ற அம்மனின் உக்கிரகம் அதிகமாக இருந்தது. இதை அறிந்த ஸ்ரீரங்கம் ஜீயர் இந்த வைஷ்ணவி அம்பாள் விக்கிரகத்தை ஆட்களை கொண்டு அப்புறப்படுத்த ஏற்பாடு செய்தார். அவர்களும் ஜீயர் சொல்படி அம்பாள் விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு வடக்கே சென்று ஒரு இடத்தில் இளைப்பாறினார்கள். அந்த இடம் இப்பொழுது சமயபுரம் என்ற பெயரில் உள்ளது. அதன் நினைவாக இப்பொழுதும் திருவிழாவின் 8ஆம் நாள் அங்கு சென்று ஒரு இரவு மாரியம்மன் தங்கி வருகிறாள். திரும்பவும் ஆட்கள் அம்பாளின் விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு தென்மேற்காக வந்து கண்ணனூர் அரண்மனை மேட்டில் வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். இப்பொழுது மாரியம்மன் கோவில் இருக்கும் இருப்பிடம் இதுவே ஆகும். காட்டு வழிப்போக்கர்கள் இந்த அம்பாள் விக்கிரகத்தை பார்த்தார்கள். அதிசயப்பட்டு அக்கம்பக்கம் உள்ள மக்களை கூட்டி வந்தார்கள். அம்பாளை வழிபட்டு அம்பாளுக்கு கண்ணனூர் மாரியம்மன் என்று பெயரும் இட்டார்கள். இவரையே நாம் சமயபுரம் மாரியம்மன் என்று அழைக்கின்றோம். தீர்த்தம் பெருவளை வாய்க்கால் மேற்கே மாரி தீர்த்தம். தல விருட்சம் வேப்பமரம். இக்காலத்தில்தான் வடக்கேயுள்ள விஜயநகரத்து அரசர் தென் நாட்டின் மீது படையெடுத்து வந்தார்கள். அவர்கள் வரும் வழியில் இக்கண்ணனூர் காட்டில் முகாமிட்டார்கள். அப்பொழுது அரண்மனை மேட்டில் உள்ள மாரியம்மனை தரிசித்தார்கள். தென்னாட்டில் தங்கள் அரசு வெற்றி கண்டால் கோவில் கட்டி வழிபடுவதாக உறுதிமொழி கொடுத்தார்கள். அதன்படி வெற்றியும் கண்டார்கள். அவர்கள் கூறியபடியே விஜயநகரத்து அரசர் கோவிலும் எடுத்தார். பரிவார தேவதைகளாக பிள்ளையாரையும் கருப்பண்ண சுவாமியையும் பிரதிஷ்டை செய்தார். கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தினார். அம்பாளுக்கு பூஜை செய்ய திரு ஆனைக்கா கோவில் வழி வந்த குருக்களையும் ஏற்பாடு செய்தார்கள். அது தவிர இக்கோவிலின் நிர்வாகத்தை திரு ஆனைக்கா கோயிலிலேயே சேர்த்தார்கள். இதன் நினைவாக இன்றும் தேர் விழாவன்று திரு ஆனைக்கா கோவிலில் இருந்து வந்து பிரசாதம் நைவேத்தியம் செய்கிறார்கள். அம்பாள் 8 கைகளுடன் தலைமாலை கழுத்தில் அணிந்து சர்ப்ப கொடையுடன் 5 அசுரனின் தலைகளை தன் காலால் மிதித்து தனது சிம்மாசனத்தில் வீற்றிருக்கின்றாள். பிற்காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மாரியம்மன் கோவில் நிர்வாகம் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சேர்ந்து விட்டது. அதன் மூலம் மறுபடியும் இரு கோவிலுக்கும் பந்தம் ஏற்பட்டது. மாசி கடைசி ஞாயிறு பூச்சொரிதல், சித்திரை முதல் செவ்வாய் தேர் இழுத்தல், வைகாசி முதல் தேதி பஞ்ச பிரகாரம் ஆகிய முக்கிய திருவிழாக்கள் குறிப்பிடத்தக்கவை ஆகும். இதற்கு பிற்காலத்தில் சூரப்ப நாயக்கர் என்ற ஒரு பெரிய தனவந்தர் மாரியம்மன் பேரில் பெரும் பக்தி கொண்டு வாழ்ந்து வந்தார். அவர் அம்பாள் விக்கிரகம் பழமையாக இருந்ததினால் அதற்கு பதில் ஒரு புது விக்கிரகம் வார்த்து பிரதிஷ்டை செய்தார். ஆனால் அம்பாள் அதற்கு உத்தரவு கொடுக்கவில்லை. மறுபடியும் சூரப்ப நாயக்கர் அம்பாளை மனமுருக வேண்டினார். அதன் பயனாய் அந்த மாரியம்மன் விக்கிரகம் திருவிழாவின் 9ஆவது நாள் திருவீதி உலா வருகிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.